பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் உபாகமம் புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 25 முதல் 28 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 25வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்குள்ளே வழக்குண்டானார். நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். நீதிமன்றத்திலே சரியான நீதி வழங்க வேண்டும், சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இங்கு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. எப்படியெல்லாம் ஒழுக்கமாக நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இங்கு தருகிறார். மகிமை உண்டாவது. அவனுடைய வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும். நம் வாழ்க்கையில ஒரு ஒழுங்கை கற்றுக்கொள்ள முடியும். உன் தேவனாய் கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா. இதை மறக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அமலேக்கு என்று சொன்னால் அது மாம்ச காரியம் என்று அர்த்தம். நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். அந்த மாம்ச காரியங்களை, மாம்ச சிந்தை அது மரணம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் இளைப்பாறும்படியாக அழைக்கப்படுத்தப்பட்டு பாடம் சமைக்கிற எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிற கர்த்தர் அந்த இளைப்பாறுதல் நாம் பெற்றுக்கொள்ளும்படி மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம் விட்டு ஆவிக்குரியவர்களாய் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். 26வது அதிகாரத்திலே முதற் பலன்களும் தசமபாகங்களும் தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாயி கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்து உன் தேவனாயி கர்த்தருடைய சந்நிதியிலே பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகி 3ஆம் வருஷத்திலே நீ வரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த கட்டளையை நாமும் கடைபிடிக்கும் பொழுது ஒரு நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டு. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே உன் தேவனாய் கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவன். ஆட்டின் முன்பதாக அலைந்தால் கூட அந்த மனிதனை எடுத்து அரசனாக மாற்றக்கூடிய தேவன். கர்த்தர் என்ற சிறைச்சாலையிலே போடப்பட்டாலும் கூட யோசேப்பை எடுத்து எகிப்திலே உயர்த்தும்படியாக கிருபை செய்கிற தேவன். தானியேலை மேன்மைப்படுத்தினவர் நம்மையும் மேன்மைப்படுத்துவார். 27வது அதிகாரத்திலே சாபங்கள் கூறப்பட வேண்டிய
ஏபால் மலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏபால் மலையின் மேல் உள்ள பலிபீடம். அங்கே என்னென்ன நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். ஆம், சாபங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டு நமக்கு முன்பதாக வைக்கிறார். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உதாசீனம் பண்ணும் பொழுது அங்கே சாபங்கள் வந்து விடுகிறது. அடுத்து 28வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கீழ்ப்படிதலுக்குள்ள ஆசீர்வாதங்கள் 14 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், உன்ன தேவன் தாமே இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்ம கிருபை செய்வாராக. அதேபோல கீழ்ப்படியாமல் வருகினார் சாபங்களை குறித்து 15ஆம் வசனம் முதல் 68ஆம் வசனம் வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அவனுடைய வசனத்தை கை கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.